நிஷி பில்வபத்ரைஹி ராமேஸ்வராக்கியம் சததம் நமாமி. இரவிலே பில்வ பத்திரங்களாலே ராமபிரானால் பூஜிக்கப்பட்ட, அதாவது மகா சிவராத்திரி என்று ராமபிரானால் பூஜிக்கப்பட்ட சிறப்பை பெற்ற இந்த ராமநாத சுவாமி பர்வதவர்தனி கோவில் ஆதிசங்கரால் துதிக்கப்பட்டது. 12 ஜோதிர்லிங்கங்களிலே உண்டு. இந்த அழகான கட்டுமானத்தை பல்வேறு வசதிகள் இல்லாத காலத்திலேயும் அழகான பிரகாரங்கள் சாஸ்திர பிரகாரம் இதை கட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த கோவிலுக்கு நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் 1920களிலே சிறு வயதிலே இங்கு வந்து தேச நன்மைக்காக அந்த காலத்திலே மகாத்மா காந்தியடிகள் சொன்ன அஹிம்சா முறையை பின்பற்றி அந்த சமயத்திலே பட்டு ஆடைகளை களைந்து அவர்கள் அதை துறந்து காதி வஸ்திரங்களை மதுரையிலிருந்து 200 ஜோடி வரவழைத்து தனுஷ்கோடியிலே ஸ்நானம் செய்து அன்றைய தினம் முதல் சிறிய வயது, அப்பொழுது அவர்கள் அந்த காலத்திலேயே எளிமை, தேசபக்தி, தெய்வ பக்திக்காக அவர்கள் அந்த வஸ்திரத்தை ராமேஸ்வரம் தனுஷ்கோடியிலிருந்து உடுத்த தொடங்கினார்கள். 100 ஆண்டு வரையிலே அவர்கள் கதராடை உடுத்தினார்கள். அவர்கள் பலமுறை இந்த ராமேஸ்வரத்திற்கு விஜயம் செய்து ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய மக்களிடத்திலே தர்மத்தை எளிமையான மக்களிடத்திலேயும் குறிப்பாக இந்த ராமேஸ்வர தீவு மக்களிடத்திலேயும் பல நல்ல பணிகளை செய்த நம்முடைய ஜெயந்த சரஸ்வதி சுவாமிகள் இங்கு வந்து அபிஷேகங்களை செய்திருக்கிறார்கள். இந்த ராமேஸ்வர தீவிலே காஞ்சி மடத்தின் மூலமாக கல்விப்பணியும் விரிவான அளவிலே தொடங்க இருக்கிறது. இன்னும் நல்ல படிப்புக்கான வசதிகள்லாம் செய்து ராமேஸ்வர தீவு மக்களுக்காக பல்வேறு நல்ல விஷயங்கள்லாம் செய்யப்பட இருக்கிறது. சர்வே ஜனா சுகினோ பவந்து.